ஐபிஎல்லுடைய 18வது சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு கெட்ட கனவு போல மாறிடுத்து. 14 போட்டிகள்ல வெறும் 4 வெற்றிகளை பெற்றாங்க. மேலும் ஐபிஎல் வரலாற்றுல முதல் முறையாக கடைசி இடத்தை பிடித்து சொதப்புனாங்க. அடுத்த சீசனோடு மகேந்திர சிங் தோனி அவர்களுமே ஓய்வு பெற அதிக வாய்ப்பு இருக்கு. அணியை பலப்படுத்தாமல் விட்டால் ஸ்டார் அணி அப்படின்ற அந்தஸ்தை சிஎஸ்கே இழந்துவிடும். இதனால 19வது சீசனுக்கான மெகா ஏலத்துல தரமான வீரர்களை வாங்கி அணியை பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காங்க. வேற எந்த ஆப்ஷனுமே சிஎஸ்கேவிற்கு கிடையாது. ஒருவேளை ஏலத்துல சொதப்பினா சிஎஸ்கேவிற்கு அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். சோ ஆகையால ஏலத்திற்கு அதிக தொகையுடன் செல்ல வேண்டிய கட்டாயத்துல சென்னை அணியுமே இருக்காங்க. இந்த நிலையில ஏலத்திற்கு முன்னாடி 8 வீரர்களை நீக்கிட்டு மாற்றாக தரமான வீரர்களை வாங்க சிஎஸ்கே முடிவு பண்ணிருக்காங்களா. சோ அப்படி வெளியேற 8 வீரர்கள் யார் யார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கு. ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு அறிவிச்சிட்டாரு. இதனால 9.75 கோடி ரூபாய் மிச்சமாக இருக்கு. டெவான் கான்வேவை வெளியேற்றினால் 6.25 கோடி கிடைக்கும். மேலும் ராகுல் திரிபாதி, சாம் கரன், குர்ஜப்னீத் சிங், நேத்தன் எல்லிஸ், தீபக் ஹூடா, ஜிம்மி ஓவர்டன் ஆகிய வீரர்களையுமே வெளியேற்ற முடிவு பண்ணிருக்காங்களாம். ஸோ ஆகையால பாத்தீங்கன்னா ஒரு பலத்த அமௌண்ட்டுடன் சிஎஸ்கே ஐபிஎல் உடைய 2026க்கான மினி ஆக்ஷன்ல கலந்து கொள்ள இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சில முக்கிய வீரர்களை டார்கெட் பண்ணிருக்காங்களாம். ஸோ அந்த வீரர்கள் சிஎஸ்கே அணிக்கு வந்துவிட்டா கண்டிப்பாக சிஎஸ்கே அணி பலம் வாய்ந்த அணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா தோனி அவர்களுக்கு ஃபேர்வெல் அப்படின்றதுனால கண்டிப்பாக கப்படிக்க வேண்டிய கட்டாயத்திலுமே சிஎஸ்கே இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.